இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டேண்ட்ரஃப்க்கு கேட்டு அது சொல்லிட்டேன். 2வது நீ கேட்டது என்ன? நம்ம புழுவெட்டுக்கு. புழுவெட்டு அப்படின்னும்போது, இது அலோபேஷியா டோட்டாலிஸ் அப்படிம்பாங்க. அலோபேஷியா டோட்டாலிஸ்னா ஒரு சிலர் வந்து பாருங்க, ரொம்ப சின்ன சின்ன வயசுல நெறைய முடி இருக்கும். மொத்தமா சொட்டையாயிட்டு இருக்கும் முடி. மொத்தமா வழுக்காயிட்டு இருக்கும். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வளரும். அத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிளீன் ஷேவ் பண்ணிடுவாங்க. அது அலோபேஷியா டோட்டாலிஸ் அப்படிம்பாங்க. அலோபேஷியா ஏரியேட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, பேட்சி ஹேர் லாஸ். அங்கங்க இவ்ளோ ஒரு ரூ. 1 காயின் அளவுக்கு, ஒரு 4 ரூ. 1 காயின் அளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அங்கங்கங்கங்க வந்துரும். அந்த இடம் நல்ல ஷைனிங் ஆயிடும். ஒரே ஒரு முடியினோட வேர்க்கால்கள் கூட இருக்காது. இது அலோபேஷியா ஏரியேட்டா அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மண்டக்கரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது ஒரு காரணம். இன்னொன்னு சரியா சாப்பாடு, போதுமான போஷாக்கு இல்லாதது ஒரு காரணம். இல்ல ஸ்கேல்ப்ல ஏற்படுற டெர்மடைட்டிஸ் ஒரு காரணம். தலையில ஏற்படுற பூஞ்சக்கால நோய் ஒரு காரணம். இப்படி நெறைய நோய்கள் இருக்க தான் செய்யுது. சரி இது வந்துடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? விஷயம் வந்து அவங்களோட அதிகப்படியான மன உளைச்சல குறைச்சிடணும். 2வது விஷயம், அ டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கறிவேப்பில எடுக்கணும். நல்லா இப்படி கெட்டியா புடிச்சா ஒரு ஒரு புடி வரணும். விட்டா நல்லா இவ்ளோ கறிவேப்பில வரணும். அந்த கறிவேப்பிலை சட்னி அரைச்சு சாப்பிட்டுக்கணும். அந்த சட்னில நெறைய வந்து அ தேங்காய் அது இதெல்லாம் போடுறத விட, பருப்பு எல்லாம் போடுறத விட, கொஞ்சமா புளி, பூண்டு, காஞ்ச மிளகா, உப்பு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கறிவேப்பிலை எடுத்தாலும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு தான் வரும். சாதத்தில போட்டு டக்குன்னு சாப்பிட்டுடலாம். அப்படி பண்ணிக்கலாம். இல்ல கறிவேப்பிலை தூள் பண்ணி வச்சு அவங்க இது சாப்பிட்டாலும் காலையில சாம்பார் ஊத்திக்கிறாங்கன்னா 1 ஸ்பூனு, மத்தியானம் ரசம் ஊத்திக்கிறாங்கன்னா 1 ஸ்பூனு, சாம்பாருக்கு 1 ஸ்பூன் அப்படி கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். ஏன்னா ரெகுலரா அதே சாப்பிடும்போது நம்மளுக்கு சலிப்பு வந்துரும். நம்மளால சாப்பிட பிடிக்காது. ஸோ அந்த மாரி கறிவேப்பிலை அப்படின்றது டெய்லி எடுத்துக்கணும்.